உடற்கூறில் என்ன வருதுங்கிறது செகண்டரி. உயிர் போயிடுச்சு, அதுக்கு வந்து வேற எதுவுமே தேவை கிடையாது. அடிச்சாங்கிறதுக்கு வேணா அது ஆதாரம். அடித்து சாகடிக்கப்பட்டார் இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க, இல்லை அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுங்க சார். அந்த வீடியோவில் அந்த கோவில் பின்புறத்தில் வச்சு இந்த காவலர்கள் அடிக்கிற அந்த வீடியோ வந்து அதுதான். இப்போ வீடியோ வரலனாலுமே அது கஸ்டடியில் இருக்கும்போது செத்தா அடித்தாங்கன்னு தான் அர்த்தம். ஏதோ அதிர்ஷ்டவசமாக வீடியோவும் வந்துருச்சு. அதனால இது வந்து பக்கா கஸ்டோடியல் டெத்து. இதை வந்து ரொம்ப சீரியஸாக 302 கொலை வழக்காக பதிவு செய்யணும். ஒவ்வொரு காவல் நிலையத்தில் அடிக்கிறதுக்குன்னே 2-3 பேரை போட்டுருவாங்க. அவங்களால மட்டும்தான் அடிக்க முடியும். அவங்களுக்கு வேலையே யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்தால் போய் அடியாம்பாங்க, அவன் போய் அடிப்பான். அதுக்குன்னே வச்சிருப்பாங்க, அதுக்குன்னே ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ், மிக மோசமான லா அண்ட் ஆர்டர் கிரிமினலுக்கு தான் அதை பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு உயர் அதிகாரி இருக்காரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவனை கைது பண்ணிட்டு இன்னைக்கு சாயங்காலமே விட்டுட்டாங்க. மறுபடியும் போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா யாரோ ஒரு உயர் அதிகாரி சொல்லியிருக்காங்க, இங்க வெளியிலையும் பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்திலும் பாதுகாப்பு இல்லை, ஜெயிலையும் பாதுகாப்பு இல்லை. அப்ப இந்த நிலைமைக்கெல்லாம் என்ன வழி? அப்ப முதலமைச்சராக இருக்கிறவர் தானே இதை கவனிக்கணும். காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நிறுத்துங்கிற, தவறாக பயன்படுத்துறாங்க, 4-5 பேர் ஜெயிலுக்கு அனுப்புங்கிற. நீ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உனக்கு ஸ்பை வேணும். உளவுத்துறையில ஒரு ஸ்பை போட்டுருப்பான். நீ அதுக்கு தெரியாம அங்க உள்ள நீ ஸ்பையா ஆகும். எஸ்பி வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள ஸ்பையா வச்சிருக்கணும். அவன் வந்துகிட்டு என்ன ரகசியம் நடக்குதோ அதை வந்து எஸ்பிக்கு சொல்லணும். ஒரு காவல்துறையை நிர்வகிக்கிறதுனா இவ்வளவு விஷயம் இருக்கு. சும்மா யூனிஃபார்மை போட்டுட்டு இதை போட்டுட்டு 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு போறவன் அதிகாரி கிடையாது. அதுதான் உண்மையானது. அப்ப அந்த எஸ்பி வந்து அன்ஃபிட், சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தானே. ஞானசேனா எவ்வளவு பெரிய பாலியல் குற்றா இதுல தானா அவனை காப்பாத்தினது யாரு? போலீஸா உங்க அரசியல்? அதுல சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி, ஒரு மந்திரிங்கிற பேச்சில் தான் வந்தது இல்லை. நீங்க வந்து அதுல தலையிடாம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணை நேர கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு பேசின மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை ஒரு நாளாச்சும் கூப்பிட்டு நேர பேசியிருக்கீங்களா? உன் கட்சிக்காரன் தான் அவனை தண்டிக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு தான். நீங்கள் தான் முதல் குற்றவாளி என்ன சொல்லிட்டீங்க. பெருசா மீட்டிங்கை போட்டு கீழே இருக்கிற ஆபீசர் எழுதி கொடுத்திருப்பான். உங்களுக்கு என்ன தெரியும் காவல்துறை பத்தி, இதை பத்தி என்ன தெரியும்? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் முன்னாள் காவல்துறை அதிகாரியுமான திரு வரதராஜன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அஜித் குமார் அவர்களினுடைய மரண விவகாரம் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அஜித் குமார் அவருடைய அந்த மரணம் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அவருடைய அந்த உடற்கூறாய்வு தகவல்கள் அது எல்லாமே அறிக்கைகள் எல்லாமே கோர்ட்டில் இப்போ சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த உடற்கூறாய்வு அதன் அடிப்படையில், அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் இவர்கள் வந்து கொலை வழக்கு பதிவுப்பட்டு அந்த காவலர்கள் மேலே போடப்பட்டிருக்கு. இதற்கப்புறம் இந்த விஷயத்தில் அந்த உடற்கூறாய்வு அறிக்கையில் நீங்கள் எஸ்பெஷலி பார்க்குற விஷயங்கள் என்னென்னு சார்? அதன் மூலமாக இதனோட சிவியர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதான் உடற்குறு ஆய்வில் வந்து 10-15 இடத்துல வந்து காயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் செய்தி வந்திருக்கு. உடற்கூறில் என்ன வருதுங்கிறது செகண்டரி. உயிர் போயிடுச்சு, அதுக்கு வந்து வேற எதுவுமே தேவை கிடையாது. அடிச்சாங்கிறதுக்கு வேணா அது ஆதாரம். அடித்து சாகடிக்கப்பட்டார் இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க, இல்லை அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. அதனால சாவுங்கிறது நடந்திருக்கு. அதுவும் கஸ்டடியல் டெத். அது கஸ்டடியில், போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது நடந்திருக்கு. அது முதல் குற்றம். அதை அடித்து தான் சாகடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த இதில் வந்து இன்ஜுரி எல்லாம், எக்ஸ்டர்னல் இன்ஜுரி, இன்டர்னல் இன்ஜுரி எல்லாம் இருக்குங்கிறது வந்திருக்கு. அப்போ எப்படி இன்ஜுரி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு போலீஸ்காரங்க பதில் சொல்லணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுங்க சார். அந்த வீடியோவில் அந்த கோவில் பின்புறத்தில் வச்சு இந்த காவலர்கள் அடிக்கிற அந்த வீடியோ வந்து அதுதான். இப்போ வீடியோ வரலனாலுமே அது கஸ்டடியில் இருக்கும்போது செத்தா அடித்தாங்கன்னு தான் அர்த்தம். ஏதோ
அதிர்ஷ்டவசமாக வீடியோவும் வந்துருச்சு. அதனால இது வந்து பக்கா கஸ்டோடியல் டெத்து. இதை வந்து ரொம்ப சீரியஸாக 302 கொலை வழக்காக பதிவு செய்யணும். சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 2022 எந்த கஸ்டடி டெத்தாக இருந்தாலும் சரி, அது இறந்துட்டா சம்மந்தப்பட்ட காவலர்கள் மேலே வந்து கொலை வழக்கு போடணும் அப்படிங்கிறது தான் இது. அதனால இது வந்து கொலை வழக்காக பதிவு செய்யும். அது இது இப்போ இந்த இதெல்லாம் பெருசானதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எஃப்ஐஆரை போடுறாங்க, 301 கொண்டு வராங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காவல்துறையவே நம்ம வந்து மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது ஜனநாயக நாடு, யாருக்குமே வந்து சட்டத்துக்கு உட்பட்ட அதிகாரம் தான் உண்டு. 3rd டிகிரிங்கிறது சட்டத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்றும் இல்லை. கோர்ட்டு நீதிபதிகள்லாம் ஏன் கண்டுக்காமல் இருப்பாங்கன்னா, மோசமான குற்றவாளிகள் இருக்காங்க, கூலிப்படை இருப்பான், பக்கா ரவுடி இருப்பான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் இருப்பான், பல பேர் குத்துவான் வெட்டுவான். அவனுக்கு காவல்துறை சரியான இது கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க அடிக்கிறது, கையை ஓடிக்கிறது, காலை ஓடிக்கிறத நீதிமன்றம் கண்டுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா அவன் மோசமான ஆள், அவன் ஒரு ரவுடி அப்படி கேட்பாங்க கோர்ட்டில். அவன் ஒரு ரவுடியா, எத்தனை கன்விக்ஷன், 10-20 கன்விக்ஷனா, கண்டுக்க மாட்டாங்க. சரி, போலீஸ்காரன் அடித்தாதான் நாட்டில் திருந்துவான். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ரவுடிகள்கிட்ட இருந்து கூலிப்படைகள்கிட்ட இருந்து நிரபராதிக்கு கொண்டு வந்துட்டாங்க காவல்துறை. இதுதான் ஒரு ஆபத்தான போக்கு. நிரபராதிகளை கூட அவங்க கண்மூடித்தனமாக தாக்கி கொலை பண்ணலாங்கிற நிலைமை வந்ததுன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் அதை அனுமதிக்க முடியாது. காவல்துறைக்கும் அது அனுமதி இல்லை. அதாவது எப்போவுமே காவல்துறையில் வந்து 5-6 போலீஸ்காரங்க இருப்பாங்க. ஒவ்வொரு காவல் நிலையத்தில் அடிக்கிறதுக்குன்னே 2-3 பேரை போட்டுருவாங்க. அவங்களால மட்டும்தான் அடிக்க முடியும். அவங்களுக்கு வேலையே யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்தால் போய் அடியாம்பாங்க, அவன் போய் அடிப்பான். அதுக்குன்னே வச்சுருப்பாங்க, அதுக்குன்னே ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ், மிக மோசமான லா அண்ட் ஆர்டர் கிரிமினலுக்கு தான் அதை பண்ணுவாங்க. கிரைமாலுக்கு கூட அதை கிரைமாலில் ரொம்ப பெரிய திருடு பண்ணவனுக்கு உதப்பாங்க. ஆக இப்படி ஆட்களுக்காக வைக்கப்பட்ட அந்த காவல்துறையை வந்து காவலர்களை இப்போ தப்பான வழிக்கு கொண்டு போகிறாங்க. நிரபராதிகளையும் அடிக்கிறாங்க, வேண்டாதவர்களையும் அடிக்கிறாங்கங்கிற நிலைமை வந்துச்சு. அப்போ இந்த அடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற கான்ஸ்டபிளை வந்து இனி மறு ஆய்வு பண்ணணும் நம்ம. அதெல்லாம் தேவையா நாட்டுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி தேவையா? போலீஸ் அடிக்கக்கூடாது, புத்தியை யூஸ் பண்ணு, லத்தியை யூஸ் பண்ணாதுன்னு சொல்லணும். இப்போ சென்னை மாநகர காவல்துறையில் ஒரு அட்வொகேட்டை அடிச்சிருக்கான். ஒரு காவல்துறை உயரதிகாரி மேலே அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு தேசிய மனித உரிமை ஆணையத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கே சாமின்னு நம்ம பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உயரதிகாரிக்கு என்ன பிடிக்காது, அவர் மேலே சில சென்னை மாநகர வழக்கில் வந்து நான் மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்துருந்தேன் தேசிய இதில். அந்த புகாருக்கு அவங்களெல்லாம் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. அந்த கோபத்தில் நீ அடிக்கடி புகார் கொடுக்குற மனித உரிமை ஆணையத்துக்குன்னு சொல்லி அவரை அடையாருக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பங்களாவில் வச்சு 2 நாள் அடித்து அவர் உயிர் போகிற நிலைமைக்கு வந்து அவரை கொண்டு வந்துக்கிட்டு ராயப்பேட்டை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஐசியூவில் வச்சு உயிரை காப்பாற்றி அடித்ததை வெளியில் சொன்னால் அவனை குடும்பத்தோடு கொண்டு வருவோம்னு சொல்லி வெளியில் விட்டுருக்காங்க. அவர் வந்து புகார் அப்போ நான் சொன்னபடி புகார் கொடுத்துருக்காரு. உயர் நீதிமன்ற வழக்கறிஞர், ஒரு நீதிபதி இதை கேட்கல, ஒரு வழக்கறிஞர் இதை பற்றி பேசுகிறேன். அப்போ இது அவர்களுக்கு வசதியாக போகுது. அப்போ ஒரு தப்பு செய்யாத ஒரு வழக்கறிஞரை புகார் கொடுத்தானாலே கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு சாகடிக்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் காவல்துறையை எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? நாளைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? சவுக்கு சங்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க. சவுக்கு சங்கரை ஜெயிலுக்கு போகும்போது நல்லா போனார், வெளியில் இதுக்கு கூட்டிகிட்டு வராங்க, இதுக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க, கையில் கட்டு போட்டு அவரே சொன்னார் அடித்து கையை ஒடிச்சுட்டாங்கங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவனும் காவல்துறைக்கும் நெக்ஸஸ் இருக்குது. ஜெயில் துறை வேற, காவல்துறை வேற, ஜெயில் டிபார்ட்மெண்ட் வேற. அப்போ அவனு இவனும் சேர்த்துக்கிறான். உள்ளே போட்டிங்கன்னா அடிக்கிறான். நீங்கள் ஜெயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயில் வார்டன் அவனே தூண்டி விட்டு அடிக்க சொல்லுவான் உங்களை. அப்போ நீங்கள் போய் வார்டன்ட்ட சொன்னீங்கன்னா என்ன கவனி அப்படின்ட்டு அந்த இவங்களை வந்து இன்னமே அடிக்காதடான்னு சொல்கிறான். இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஜெயிலில். ஜெயில் சூப்பர்டென்ட் எல்லாம் இங்கே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறத கேட்டு கையை ஒடிக்கிறான். அப்போ இப்படி இருந்தால் நாட்டுக்கு யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? வெளியிலையும் பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்திலும் பாதுகாப்பு இல்லை, ஜெயிலையும் பாதுகாப்பு இல்லைல்ல. அப்போ இந்த நிலைமைக்கெல்லாம் என்ன வழி? அப்போ முதலமைச்சராக இருக்கிறவர் தானே இதை கவனிக்கணும். காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நிறுத்துங்கிறேன். தவறாக பயன்படுத்துகிறாங்க. 4-5 பேர் ஜெயிலுக்கு அனுப்புங்கிறேன். இதில் 6 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறது தான் என்னுடையது. 302 சம்பந்தப்பட்ட 6 காவலர்களையும் வெளியில் அனுப்பணும்.
இதுக்கு பின்னால ஒரு உயர் அதிகாரி இருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒரு உயர் அதிகாரி இருக்காரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவனை கைது பண்ணிட்டு இன்னைக்கு சாயங்காலமே விட்டுட்டாங்க. மறுபடியும் போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா யாரோ ஒரு உயர் அதிகாரி சொல்லியிருக்காங்க, என்னடா பாடுங்க, அவருக்கு வேண்டியவரா இருப்பாரு. இந்த ரெக்கமெண்டேஷன் உயர் அதிகாரிகள் ரெக்கமெண்டேஷன்ல தான் காவல்துறையில எல்லா அயோக்கியத்தனமும் நடக்குது. இந்த இதைத்தான் நானும் கேட்க வரேன். இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நகையை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற போது, ஸோ அதுவும் வந்து ரிட்டன் கம்ப்ளைண்டா கொடுத்தாங்களா, வாய்மொழியா சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுந்துகிட்டே இருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டதுல இருந்து அந்த ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்னென்ன நடந்திருக்கு, அதுல எந்த தவறுகளை காவல்துறையினர் செஞ்சிருக்கிறாங்க, பர்டிகுலர்லி புகார் கொடுத்தவருக்கு ஆதரவாக எப்படிலாம் செயல்பட்டு இருக்கிறாங்க? புகார் கொடுத்தவங்க கொடுத்தாங்கன்னா முதல்ல சிஎஸ்ஆர் கொடுக்கணும். அது 90% வழக்குகளில் கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்ஆரை கொடுக்கணும். சிஎஸ்ஆரை கொடுத்ததுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, குற்ற முகாந்தாரம் இருந்ததுன்னா எஃப்ஐஆர் போடணும். இதுதான் சட்டம் சொல்லுது. இவங்க வந்து சிஎஸ்ஆர் வந்து அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். குற்றச்சாட்டு இவங்க இப்போ புகார் கொடுத்தோடனே கொடுத்த மாதிரி தெரியுது. எஃப்ஐஆரும் அதுக்கப்புறம் தான் போட்டிருக்காங்க. எந்த ஒரு வழிமுறையும் அவங்க ஃபாலோ பண்ணுங்க. மதுரை உயர் நீதிமன்றம் இப்போ தான் கேட்குறாங்க, என்ன பண்ணீங்க எது. ஸோ அது ரெக்கார்டை மாற்றிருக்கு அவங்களுக்கு ஈஸி. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இது போட்டு ஆன்டி டேட்டை போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. சிஎஸ்ஆர் வந்து முதலே போட்ட மாதிரி போட்டு பண்ணிடுவாங்க. ஸோ எதையுமே வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடத்தியிருக்காங்க. அஜித்குமார் அண்ட் கூட இன்னும் சிலரை வச்சு விசாரிச்ச அந்த அணுகுமுறைகள் எப்படி நடந்திருக்கு? அந்த அணுகுமுறை எப்பவுமே வந்துகிட்டு ஒரு குற்றச்சாட்டுன்னு வந்து அதில் யார் மேலேயாச்சும் சந்தேகம் ஏற்பட்டு அப்படி கூட்டிகிட்டு போய் உதப்பாங்க. எப்படி கூட்டிகிட்டு போய் உதப்பாங்க, உதைச்சிட்டு பாவம் சில அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளி வேற ஆளாக இருப்பான். அடி வாங்கினவனா அப்படியே விட்டுட்டு சரி போயான்னு அனுப்புவாங்க. அடி வாங்கினவங்க போய் வழக்கு போட மாட்டான். இது பல வழக்குகளில் நடக்குது. காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு சென்ஸ் வேணும், புத்தி கூர்மை மற்றவங்களை விட அதிகம். ஒரு குற்றத்தை பார்த்தோன்னே எவன் குற்றத்தை பண்ணியிருப்பான், இவன் நிரபராதியா குற்றவாளியாங்கிறதெல்லாம் ஆளை பார்த்து அவன் பேசுகிற வாய்மொழி, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்த உடனே கெஸ் பண்ணிடுவாங்க திறமையான காவலர்கள் தான். இவன் எதுக்குமே லாயக்கில் இந்த 60 பேர் காட்டு மிராண்டித்தனமாக போய் அடிச்சிருக்கான். கேள்வி இன்டராகேஷன்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் குற்றத்தை செஞ்சுருப்பானா செஞ்சுருக்க மாட்டானா, முன்னுக்கு பின் முறை நான் பேசுகிறானா, இந்த மாதிரி அவன் சொல்கிற விஷயத்துக்கும் நடந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கா, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒருத்தனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஒருத்தவங்க வந்து சார் இவன் வந்தான் சார் வந்துக்கிட்டு வந்து கார் இது பண்ணி எடுத்து விட்டான் சார், இப்போ நகையை காரணம் சார் உடனே கூட்டிகிட்டு போய் அடிக்கிறவன் அடிமுட்டாள்னு இருக்கும். அவன் காவல்துறைக்கே லாயக்கு இல்லை. உனக்கு இதுவே இன்வெஸ்டிகேஷன் மைண்டே இல்லையே. அவங்க சொன்ன உடனே அவன் குற்றவாளி ஆயிட மாட்டானே. அவங்க வேற எங்கேயாச்சும் வச்சிருந்திருக்கலாம் அந்த நகையை. அந்த முன்னாடி அவங்க எங்க இருந்து விசாரிக்கணும் இல்ல, அந்த ஒரு 360 இவங்களே போட்டு பிடிக்கிறது இல்ல. இன்னைக்கு அவன் செத்தது வரை உயிரை உண்மையை சொல்லல. அவன் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா சாகுற மாதிரி அடி வாங்கும்போது உண்மையை சொல்லிடுவான் யாருமே. அப்ப கடைசியில் உயிரை சொல்லலைன்னா அவனை செய்யலன்னு இருக்கும். அப்ப ஒண்ணுமே நிரபராதி அடிச்சு நீ கொலை பண்ணதுக்கு 6 பேரும் வந்து உனக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடாது, இவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா போலீஸ் தரப்புல இருந்து இப்போ வர்ற தகவலாக செய்திகள்லயும் வர்றது வந்து கடைசியில இவர் வந்து ஒத்துக்கிட்டாரு, ஆமா நான் தான் நகை திருநேன்னு ஒத்துக்கிட்டாரு. எங்க வச்சிருக்கேன்னு கேட்கும் கோயிலுக்கு பின்னாடி அது எப்படி முதல்ல வந்து அடி தாங்காம ஒத்துருக்கான். அப்புறம் கோயிலுக்கு பின்னாடி கூட்டிட்டு போன உடனே அடி தாங்காம தான் நான் ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னு இருக்கான். ஒரு குற்றவாளியை வந்து டீல் பண்ண தெரியல. அவன் நான் ப்ரொஃபஷனல். அவன் குற்றவாளியில் 2 இருக்கான், ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ், நான் ப்ரொஃபஷனல். நான் ப்ரொஃபஷனல் தான் எவ்வளோ அடி வாங்கினாலும் சொல்ல மாட்டான். ப்ரொஃபஷனல் தான் எவ்வளோ அடி வாங்கினாலும் சொல்ல மாட்டான். நான் ப்ரொஃபஷனல் 4 அடி செய்யினாலும் பயந்துட்டு சொல்லிடுவான். ஏன்னா அவனுக்கு குற்ற பின்னணி இல்லை. போலீஸை புதுசாக பார்ப்பான், அடி புதுசாக வாங்குவான். அவன் அடி தாங்க மாட்டான், 4 அடியிலேயே சொல்லிடுவான். இந்த அடிப்படை விஷயமே இந்த முட்டாள்களுக்கு எப்படி இவனுக்கு இத்தனை யூனிஃபார்ம் கொடுத்து இத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ இது பண்ண டீல் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடலாம். பேசும்போது இது பண்ணும். எப்பவுமே நான் ப்ரொஃபஷனல்னா நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். அவன் ஏற்கனவே குற்றம் செய்யாதவன், ஏற்கனவே குற்ற பின்னணி இல்லாதவனா அவனை நீங்கள் சாப்பிட்டா தான் டீல் பண்ணணும். இந்த 10 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானா அவனை உதைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவன் பல விளக்குகளை பார்த்தேன். அந்த அடிப்படை தத்துவமே தெரியல. நான் ட்ரைனிங் இவங்களுக்கு ஒழுங்காக கொடுத்தா தானே. இந்த 5-6 காவலர்களை தாண்டி உயர்மட்ட அதிகாரிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட பார்வை அவங்களுக்கு தெரியாம இது எதுவும் நடக்க போறது இல்லை அப்படின்ற போது, ஆனா நடவடிக்கைகள் அது வரைக்கும் நீளுமன்ற ஒரு கேள்வி. நீங்களும் எஸ்பியவே சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணணும். எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்டா எஸ்பி கேட்பாரு, நான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கேன், என்னை எப்படி சஸ்பெண்ட் பண்ண சொல்லிருக்கேன்னா நீ லாயக்கில்லை எஸ்பிக்கு. உனக்கு தான் உளவுத்துறை கான்ஸ்டபிளோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் போட்டிருக்கான்ல,
நீ ஒழுங்கான அதிகாரியா இருந்தா உளவுத்துறை கான்ஸ்டபிள்கிட்ட நீ டெய்லி பேசணும். என்னையா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பிரச்சனை இருக்கா, ஒன்னு எதுக்கு உனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு காரை கொடுத்து வச்ச உடனே நீ பெரிய ஆளுன்னா நினைப்பா? நீ மக்களின் சேவகன், மக்களுக்கு நீ சேவை பண்ணணும். உன் கையில 40 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா 40 போலீஸையும் நீ சூப்பர்வைஸ் பண்ணணும். 40 போலீஸ் ஸ்டேஷன்ல 40 உளவுத்துறை கான்ஸ்டபிள் இருப்பான். எதுக்கு போட்டீங்க உளவுத்துறை கான்ஸ்டபிள்? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன தப்பு நடக்குதுங்கிறத ரகசியமா உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டி வந்தானா காரணமே உளவுத்துறை கான்ஸ்டபிள். உளவுத்துறை கான்ஸ்டபிள்கிட்ட இருந்து உனக்கு ஏன் நியூஸ் வரல? அப்ப நீ அவனை சரியா மேனேஜ் பண்ணலன்னு அர்த்தம். உட்காந்துட்டு நீ இதை இது பண்ணிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போய் படுத்துறவன் தான் எஸ்பியா? நீ தூங்கவே கூடாது, தூங்கவே முடியாது. ஒன்னால கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். நீ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உனக்கு ஸ்பை வேணும். உளவுத்துறையில ஒரு ஸ்பை போட்டுருப்பாங்க. நீ அதுக்கு தெரியாம அங்க உள்ள நீ ஸ்பையா ஆக்கணும். எஸ்பி வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளை ஸ்பையா வச்சிருக்கணும், யாருக்குமே தெரியாம. அவன் வந்துக்கிட்டு என்ன ரகசியம் நடக்குதோ அதை வந்து எஸ்பிக்கு சொல்லணும். ஒரு காவல்துறையை நிர்வகிக்கிறதுனா இவ்வளவு விஷயம் இருக்கு. சும்மா யூனிஃபார்மை போட்டுட்டு இதை போட்டுட்டு 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு போறவன் அதிகாரி கிடையாது. அவ்வளவு எங்கெங்க ஸ்பை இருக்கணும் தெரியுமா? அதுதான் உண்மையானது. அப்ப அந்த எஸ்பி வந்து அன்ஃபிட், சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். இதுல ஒரு 10 சவரன் நகை, அந்த நகைக்காக அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளவு ஆக்ஷன்ஸ், அதுவும் ஒருத்தர் மரணிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இதுல அந்த புகார் கொடுத்தவருக்கு ஆதரவாக ஏதோ ஒரு முக்கிய அழுத்தம் இருக்கு அப்படின்னு இதுக்கு பின்னாடி ஒரு உயர் அதிகாரி இருக்கான். அவனும் ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கான். அதனால என்ன பண்ண, இதுதான் அந்த காவல்துறையில் என்னன்னா அந்த உயர் அதிகாரினா எப்படி இருப்பான், ஊர்தி இடமும் தெரியாது. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காது. போன் எடுத்துட்டு என்னையா பிடிச்சையா, இன்னமும் பிடிக்கிறது ஈஸிங்கிற மாதிரி கேட்பான் அந்த உயர். என்னையா பிடிச்சையா, அக்கேஷோ பிடிச்சையா, என்னத்தை கிழிக்கிறேம்மா. இவனை விட்டீங்கன்னா ஒரு இன்ச்சு நகர தெரியாது அந்த உயர் அதிகாரி. என்னத்தை கிழிக்கிறேம்மா. அவன் என்ன பண்ணுவான், ஐயோ எஸ்பி உயிரை வாங்குறாரு, எவனேசம் பிடியா அப்படின்னு போய் பிடிப்பான். பல கொலை வழக்குகளில் நிரபராதிகளை வந்து அக்யூஸ்ட் ஆக்குறதுக்கு காரணமே உயர் அதிகாரி தான். கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டான். என்ன பிடிச்சையா, என்னமோ மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரி கேட்பான். என்ன பிடிச்சையா, அக்யூஸ்டை பிடிச்சையா, ரெக்கவரி பண்ணையா. ரெக்கவரி நீ போய் இந்த எஸ்பி டிஐஜி எல்லாம் சொல்றேன், ஐபிஎஸ், நீ போய் உட்காந்து ஒரு தட்டை ரெக்கவரி பண்ண, அப்பதான் உனக்கு தெரியும் அந்த கஷ்டம். எவனுக்கும் அதாவது ஃபீல்டுல இருக்கிற போலீஸ்காரன் வேற, அதிகாரியா உட்கார்ந்து இருக்கிறவன் வேற. அதிகாரியா உட்காந்துருக்கவனுக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவனை எதுக்கு வச்சான், இவர்கள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு வச்சான். அவ்வளவுதான். ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறவனுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாதவன் நீ வந்து நான் அதிகாரி இல்லையே. ரெக்கவர் பண்ணிட்டியான்னு கேட்குறீங்க. ரெக்கவர் பண்றது அவ்வளவு ஈஸியா? அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கணும் உனக்கு தெரியுமா? எவ்வளவு அடிக்கணும்னு தெரியுமா? அடிச்சாலும் அவன் சொல்லாம இருப்பாங்கிறது தெரியுமா? அவனை ரொம்ப அடிக்கிறவன் ஜெயிலுக்கு போகணுங்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமா? எஸ்பியில இருந்து டிஜிபி வரை கேட்கிறேன், உனக்கெல்லாம் தெரியுமா? அது பல இதை நான் கண்ணார பார்த்தவன். ஃபீல்டு ஆஃபீஸருடைய கஷ்டங்களை ஏன் அப்படி மாறுறான், ஏன் அப்படி, அதைத்தான் சொல்றேன். அன்னைக்கு சாயங்காலமே விட்டுட்டான் அவங்கள. வேற ஒரு அதிகாரி ஃபோன் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துருக்கான். அவனுக்கு யாரு வந்து ப்ரெஷர் மேல இருந்து ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னு தெரியாது. அவன் கொடுத்த இதுல வந்தா திருப்பி வழி இல்லாம பிடிச்சி அடிப்பாங்க. அதுதான் இது ஒண்ணு. இது அதனால அதுக்கு அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் வரும். எல்லா கொலை வழக்குகள்லையும் நிறைய கொலை வழக்குகளை நிரபராதிய கீழ்மட்டத்தில் ஃபிக்ஸ் பண்றதுக்கு காரணம் உயர் அதிகாரிகள் கொடுக்குற அழுத்தம் தான். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல 90% உயர் அதிகாரி 0. ஒருத்தரை வந்து பேச சொல்லுங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அனுபவம். ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட வந்து ஒரு ரைட்டர் வந்து பேசு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், உனக்கு என்ன தெரியும்? அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். நீ என்ன நினைக்கணும், இவனை ரொம்ப அரட்டணும்னா ஒரு நிரபராதி பிடிச்சு கொண்டுருவான், ரொம்ப இது பண்ணி பிடிச்சோம்னா இன்வெஸ்டிகேஷன் வேற வழியில கொண்டு போயிடுவான்ட்டு அவனுக்கு நீ சொல்லும் போது எப்படி சொல்லணும்? உன்னுடைய பொறுப்புள்ள அதிகாரி என்ன சொல்லணும்? சரியான ஆளை பிடிப்பா, இது வேண்டிய ஆளு, கொஞ்சம் பார்த்து பண்ணு, அவசரப்படாத, கரெக்டா சட்டப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லணும். பல அதிகாரிகளை நான் பார்த்துருக்கேன். ஃபோன் இருப்பேன், என்ன ஆச்சே, ரியல் இல்லை வானத்துல இருந்து பூச்சி என்ன ஆச்சுமா. இப்போ பொன்மணிக்கு வேலை போகிற ஆளுங்க அவர் செயல்படும் போது நான் நேரையே பார்த்துருக்கேன். கீழே இருக்கிறவனை நம்பவே மாட்டாரு, இவரே நேரம் போவார். அப்படி போ, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீ போ ஸ்பாட்டுக்கு, ஒருத்தனும் போக மாட்டான். பொன்மணிக்கு போய் நிற்பாரு. இங்க நைட்டு 2 மணிக்கு தூங்க மாட்டாரு. ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அலோவும் பாரு. நீங்க மொபைல் ஃபோன் வச்சீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நீங்க 12 மணிக்கு ஃபோன் அடிங்க, யாராச்சும் ஃபோனை எடுத்தா பாரு மாதிரி ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க.
இதுதான் கேவலமான நிலைமையில இருக்கு காவல்துறை. ஃபீல்ட் ஆபீசரா இருக்கணும். அதுதான் அஜித்குமார் விவகாரத்துல அங்க கோயிலுக்கு பின்னாடி கூட்டு போனப்ப ரெக்கவரி பண்றதுக்காக கூட்டு போனப்ப தப்பிச்சோட பார்த்தாரு, கீழே விழுந்தாரு, வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு என்கவுண்டர்ல எல்லாம் சொல்ற கதை. பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான்னு கையில கட்ட போடுறது, காலில் கட்ட, அதெல்லாம் வந்து கதை. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ப்ராக்டிக்கலா வாங்கங்கிறதான் சொன்னோம். போலீஸ்காரன் நீ ப்ராக்டிக்கலா வா, இந்த போய் பாரு, மற்ற மாநிலங்கள்ல பாரு, இந்த மாதிரி எவன் அடிச்சு கொள்றான்னு போய் பாரு. நீ ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு கேவலப்படுத்துறங்கிறது தானே. போய் பாரு, இன்டர்நேஷனல் போலீஸை போய் பாரு, எவன் வந்துகிட்டு லாக்கப்ல போட்டு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். நீ மட்டும் இன்னும் அதை விட்டு வெளியில வரலையே. அப்போ உன்னுடைய நம்ம இந்த காவல்துறை வந்து வழி தவறி போகுதுன்னு தானே அர்த்தம். உயர் அதிகாரிகள் அதை சரியா வழி நடத்தி கொண்டு போகலன்னு தானே அர்த்தம். சாத்தாங்குளத்துல என்ன ஆச்சு? கடையை மூடல அப்படிங்கிறதுக்காக 2 பேர்த்த அடிச்சு கொண்டான்ல. அவன் என்ன தப்பு பண்ணான்? ப்ரொஃபஷனலா கடையை மூடலையா? அன்னைக்கு கொரோனா டைம்ல 9 மணிக்கு மேல திறந்துருந்தாங்க, போய் அடிச்சு கொண்டுட்டான்ல. அப்போ எல்லாமே சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போயிருக்குது. அடிச்சான், ரத்தம் ஓடுது. மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போறான் சாத்தாங்குளத்துல. மெடிக்கல் ஆஃபீஸர் பொம்பளை நோடு இன்ஜுரின்னு கொடுக்குறான். ரத்தம் வழி ஓடுறத போலீஸுக்கு ஆதரவா நோ இன்ஜுரின்னு கொடுக்குறா. அதை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்ட போறாங்க. மேஜிஸ்ட்ரேட் பாருங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, எவ்வளவு. அங்கிருந்து பார்த்துட்டு நோ இன்ஜுரின்னு ரிமாண்ட் பண்றாங்க. இந்த மேஜிஸ்ட்ரேட்டு, இந்த மெடிக்கல் ஆஃபீஸர், இவங்க எல்லாம் போலீஸ்காரன் மட்டும் ஜெயிலுக்கு போனான். இவங்க 2 பேர்த்தையும் நீ அனுப்பியிருக்கணுமா இல்லையா? ஜெயிலுக்கு அனுப்பினால அவனை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பியிருக்கணும்ல. 2 பேரும் 2 டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். ஆக எவனுமே பொறுப்பை தட்டி கழிக்கிறவன் தான் இருக்கான். நீ இந்த நடந்தது அடிச்சுட்டான் செத்துட்டாங்கிறது நீங்க பேசுற அதே சமயத்துல இதற்கான அடிப்படை காரணம் என்ன? சிஸ்டத்துல என்னென்ன தப்பு நடக்குது, சிஸ்டத்துல எது இயங்காம இருக்கு, உயர் அதிகாரி எவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த விஷயத்தெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் நீங்க திருந்துவாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட்டு, முக்கால்வாசி மேஜிஸ்ட்ரேட்டும் ஒழுங்கா இருக்கிறது இல்லை. இருந்தாலே போலீஸுடைய அட்ராசிட்டி நின்று போகும். இப்போ இந்த போதை மருந்துல இவரை கிருஷ்ணாங்கிறவனை ஒரு நடிகரை பிடிச்சாங்கல்ல, ஸ்ரீகாந்த் கிருஷ்ணான்னு ஒரு நடிகரை பிடிச்சாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டு போட்டு போனாங்க, மெடிக்கல் டெஸ்ட் பண்ணாங்க. அவர் போதை மருந்து அடிக்கலைன்னு சொல்லி நெகட்டிவ்னு வந்துருக்கு. அப்போ மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணும்போது நீ சரியான மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கணும்? என்னையான்னு கேட்கணும். ட்ரக் அடிச்சிருக்கான், மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்க, பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ்னா ரிமாண்ட் பண்ணு, நெகட்டிவ்னா என்ன நெகட்டிவ் வருது, அடிக்கவே இல்லை, அவனை கொண்டாந்து ரிமாண்ட் பண்ணுற, ரிலீஸ் பண்ணணும்ல. ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்தாலேயே மேஜிஸ்ட்ரேட்டை அனுப்புகிறாங்க ஜெயிலுக்கு. அப்போ எங்கே போச்சு சிஸ்டம்? எல்லாமே கொலாப்ஸ். போலீஸு மட்டும் இல்லை, அங்கே ரிமாண்ட் பண்ணுறதுனா அவனும் அப்படி இருக்கான். இந்த போஸ்ட்மார்ட்டம் கொடுக்குறவங்க முக்கால்வாசி பேர் போலீஸ் சொல்றபடி தான் கொடுப்பான். அது மக்களுக்கு தெரியாது. போலீஸ் சொல்றபடி தான் போஸ்ட்மார்ட்டம். அப்ப என்ன ஆகும்? போலீஸ் செய்யற தப்புக்கு உடந்தையா இருப்பாங்கல்ல. இப்ப இது பெருசானதுனால போஸ்ட்மார்ட்டத்தை தான் ஒழுங்கா கொடுத்துருப்பாங்க. பெருசு ஆகலைன்னா போலீஸ் சொல்றபடி தான் கொடுப்பாங்க. இதுல 50 லட்சம் பேரெல்லாம் பேசினாங்க திமுக. ஆமா, அது ஒரு கட்ட பஞ்சாயத்து எல்லாத்திலுமே இப்ப நடக்குது. இதுன்னு இல்லை, ஸ்டாலின் சொல்லி லோக்கல் டிஎம்கே காரனுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனை கண்காணிச்சுட்டு இருக்கான். ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தா டிஎம்கே காரன் போய் நிற்பான். இந்த பிரச்சனை வெளியில வராம இருக்கணும்னா அவனே சம்மந்தப்பட்டவங்கிட்ட பேசி உழைத்தாரான், வெளியில சொல்லாத, சத்தா கூட வெளியில சொல்லாத, நார்மல் டெத்துன்னு சொல்லிடு, உனக்கு உழவு ஒரு அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லி அது அமுக்கக்கூடிய விஷயங்கள்ல. அதுவும் மந்திரி பெரிய கருப்பன் சம்பந்தப்பட்ட தொகுதின்னு நினைக்கிறேன். பெரிய கருப்பன் மந்திரியே ஆள் அனுப்பி அமுக்கிறாருன்னு வந்திருக்கு செய்தி. அப்புறம் என்ன அர்த்தம்? அரசியல்வாதி இப்படி, நம்ம அதிகாரிகள் இப்படி இருக்கான், அது அதிகாரியை மேனேஜ் பண்ணக்கூடிய அரசியல்வாதியும் அவனுக்கு கூட துணை போறான்ல, குற்றங்களை மறைக்கிறான்ல. அப்ப யார்கிட்ட போய் சொல்றது? ஒரு முதலமைச்சர் நல்ல நேர்மையான ஆளாக இருந்தார். முதலமைச்சர் மூளை உள்ள ஆளா இருக்கணும். இல்ல, இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வு கூட்டம் நடத்தி நிறைய விஷயம் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க, சொன்னது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, புகார் கொடுக்க வந்து வரவங்க கிட்ட கண்ணியமா நடந்துக்கணும், போதைப் பொருள், கள்ளச்சாராயம், இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த ஒரு தயவுதாட்சியம் பார்க்க கூடாது. அண்ட் குறிப்பாக இந்த லாக்அப் டெத் மாதிரியான விஷயங்கள்ல எந்த அதிகாரிகள் சிக்கினாலும் கடும் நடவடிக்கை நடவடிக்கை யார் எடுக்கிறது? இப்ப இவன் நம்ம இவன் இது பண்ணா ஞானசேகரன் எவ்வளவு பெரிய பாலியல் குற்றா இதுல தானா? அவனை காப்பாத்தினது யாரு? போலீஸா உங்க அரசியல்வாதியா? அதுல சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி ஒரு மந்திரிங்கிற பேச்சில் தான் வந்ததில்லை. நீங்க வந்து அதுல தலையிடாம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா?
இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரை கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு பேசின மாதிரி ஜீவஜோதியை கூப்பிட்டு பேசி சரவண பவன் ஓனரை ஜெயிலுக்கு தள்ளுங்கன்னு சொன்னபடி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை ஒரு நாளாச்சும் கூப்பிட்டு நேரில் பேசியிருக்கீங்களா? உன் கட்சிக்காரன் தான் அவனை தண்டிக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு தான். நீங்கள் தான் முதல் குற்றவாளி. கட்சிக்காரனை காப்பாற்று நீங்கள் தான் குற்றவாளி. என்ன பொறுத்தவரை என்ன சொல்லிட்டீங்க? பெருசாக மீட்டிங்கை போட்டு கீழே இருக்கிற ஆஃபீஸர் எழுதி கொடுத்துருப்பான். உங்களுக்கு என்ன தெரியும் காவல்துறையை பற்றி? இதை பற்றி என்ன தெரியும்? காவல்துறையில் எவ்வளவு அவன் பார்க்குறான். காவல்துறை முதலமைச்சர் அலர்ட் ஆனாலும் ஜெயலலிதா தான் பயப்படுவான். டிஜிபியிலிருந்து கமிஷனர் இருந்து அவ்வளோ வேணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு விவரம் தெரியும், தொலைச்சு போடுங்க. நீங்கள் என்ன இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இன்னும் ஆட்டம் அதிகம் போடுவான். அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. முதலமைச்சராக இருக்கிறவங்க வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கணும். தொலைச்சு போடுவாங்க நம்மளை. ஏன் சரவண பவன் இதில் கமிஷனரை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? ஜெயலலிதா 24 மணி நேரத்தை அந்த கைது பண்ணி உள்ள போடணும், இல்லைன்னா நீ அந்த போஸ்ட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையான்னு கேளுங்க. யாருக்காக பறிஞ்சு பேசுனாங்க? அவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பறிஞ்சு பேசுனாங்க, குற்றவாளிக்கு பறிஞ்சு பேசியிருக்காங்களா? நீங்க ஸ்டாலின் யாருக்கு பறிஞ்சு பேசுறீங்க? உங்க கட்சிக்காரன் குற்றவாளின்னு தெரிஞ்சும் உங்க கட்சிக்காரனுக்காகத்தானே நீங்க நடவடிக்கை எல்லாம் சாதகமா எடுக்கிறீங்க. அப்போ உண்மையான முதல் குற்றவாளியை நீங்க தான். என்ன பொறுத்தவரை நீங்க தலையிடாம இருக்கணும்ல. இல்ல தலையிட்டு அவங்க நிரபராதிக்கு வந்து தண்டனை கிடைக்காம இருக்கிறத பார்க்கணும், குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு பார்க்கணும். இதுதானே உங்க முதலமைச்சர். சும்மா எதுவுமே நாட்டில் என்ன நடக்குதுன்னே கண்டுக்காம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இப்போ பண்ணுங்க. ஹைகோர்ட் சொல்றாங்க எஸ்பியை ஏன் சஸ்பெண்ட் பண்ணலன்னு ஹைகோர்ட் கேட்குறாங்க. பதில் சொல்லுங்க. ஏன் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணல? ஏன் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணல? 6 பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணீங்க, 6 பேரை மட்டும் இது பண்ணீங்களே. 6 பேரை கைது பண்ணீங்க தெரியுமா? இது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனீங்களா? கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப சொல்லுங்க. எல்லாம் பண்ணிட்டு மீட்டிங் போடுங்க. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. காவல்துறையில இருக்க அதிகாரிகள் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முதல்வர் தயங்குறாரா? இவருக்கு சாதகமான அந்த கட்சிக்காரனுக்கு வந்து காவல்துறை வந்து சாதகமாக இருந்தால் அவர்களை வந்து ஒரு ஒன்றும் பண்ண மாட்டார். பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு, நமக்கு கெட்ட பேர் வரணும் அப்படின்னா ஒரு சஸ்பென்ஷன் வர போவார். அவ்வளோ கைது பண்ணுறதுங்கிறது அவர் சொல்லியிருக்காருங்கிறீங்க. போதை தடுப்பு இதில் எல்லாம் வந்து மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு தானே சொல்லியிருக்காரு. போதை கடத்தலில் ஈடுபட்ட ஜாஃபர் சாதிக்கு உங்க கட்சியில பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க போதை தடுப்பை பத்தி பேசுறதுக்கு இது இருக்கா? ஜாஃபர் சாதிக்கு அயலான் கட்சி இது துணைத் தலைவரோ துணை செயலாளர்னு போட்டு வச்சிருக்கீங்களே, பணத்தை வாங்கிக்கிட்டு குற்றவாளிகளுக்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு போஸ்ட் உங்க கட்சியில நீங்க கொடுக்குறீங்கிற குற்றச்சாட்டை உங்க மேல நான் வைக்கிறேன். ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நடவடிக்கை எடுங்க. ஏன் அதே ஜாஃபர் சாதிக்கிற உங்க பையன் 7 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினார் இல்ல? இதே இது வேற சாதாரண வெறும் கஞ்சா என்ன கொக்கைனை குடிச்சான்னு சொல்லிக்கிட்டு தீவிரவாதி மாதிரி பிடிச்சி இந்த ஸ்ரீகாந்தையும் கிருஷ்ணாவையும் போய் ரிமாண்ட் பண்றீங்கல்ல. போதைப் பொருளை கடத்தினவன்ட்ட உங்க பையன் 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அவனே கன்ஃபெஷன்ல கொடுத்துட்டான். உங்க பையனும் குற்றவாளி தானே. அதே அமீர் மேல கேச போட்டீங்கல்ல, ஏன்னா அவர் பணத்தை வச்சு படம் எடுத்தாருன்னு. உங்க பையன் அவர் பணத்துல 7 லட்சம் வாங்கி அவர் ட்ரஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. அப்ப அவரும் குற்றவாளி தானே. போதை தடுப்பை பற்றியோ நடவடிக்கை எடுக்கிறது பற்றியோ பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு? உங்க பையனை பிடிச்சி உள்ள போட சொல்லுங்க. குற்றவாளிகளும் உங்க கட்சியில சேர்க்காதீங்க. பெரும்பாலான குற்றவாளிகள் உங்க கட்சியில் இருக்கு. நடுநிலைமையோடு நடங்க. நாட்டில் வந்து ஏழைகளுக்கும் ஆதரவு இல்லாதவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் சாதகமாக இருப்பவன் தான் உண்மையான முதல் மந்திரி. அந்த பெண்ணுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு, அதுக்கு யாருமே கிடையாது. அதுக்கு ஆதரவா வந்த வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு போடா வாடான்னு பேசுறாங்க. 3 இந்த இதுல சிறப்பு புலனாய்வு பிரிவில் இருந்த 3 பெண் அதிகாரிகளும் அந்த பெண்ணுக்கு சாதகமா இருந்தீங்க நடந்திருக்கணும். அந்த பெண்ணுக்கு ஆதரவாக வந்த வக்கீலை கூப்பிட்டு மிரட்டி இருக்கீங்களே, அப்புறம் என்ன அர்த்தம்? இன்னொரு பெண் அரசாங்க வழக்கறிஞருக்கிறாங்க, அவங்க தீர்ப்பு வந்துருச்சு, அந்த சாரை பத்தி நீ பேசுனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சட்டம் தெரியாத அரசு வழக்கறிஞரை வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக இருக்கீங்க. குற்றவாளி உங்கள் கட்சி ஆளுன்னு தெரிஞ்சு அவனுக்கு சாதகமாக முதலமைச்சரிலிருந்து கீழ்மட்ட போலீஸ்கள் இருந்து காவல்துறையில நீதித்துறை வர எல்லோரும் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிக கேவலமான விஷயம். இதனுடைய சங்கிலி தொடர்போல உள்ளது இது. இந்த இவன் அஜித்குமார் செத்தது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசும்போது ஏற்கனவே விக்னேஷ் கேஸ் வரும்போது இதற்கப்புறம் இந்த தவறு நடக்காது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருந்தாரு. விக்னேஷ் சென்னையில விக்னேஷ் லாக்அப் டெத் நடந்தது.
அதுக்கு அப்ப சொல்லியிருந்தாரு. ஆனா திரும்பவும் இது நடந்திருக்கு. அங்கேயும் வலிப்புன்னு சொன்னாங்க, இங்கேயும் வலிப்புன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 24வது லாக்அப் டெத். அதனால நீங்க என்ன 2ங்கிறீங்க 24. அப்ப நீங்க தகுதியில் உங்களுக்கு காவல்துறை நிர்வகிக்க தெரியலைங்க. நான் சொன்னேங்க, பேசாம யாராச்சும் கொஞ்சம் விவரமானாலும் உங்க கட்சியில் இருக்க விவரமானாலும் யாரும் எனக்கு இருக்கிறதா தெரியல. உதயநிதியை போட்டிங்கன்னா அவர் ரெட் ஜெயண்ட்ல போய் டெய்லி 2 படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரெட் ஜெயண்ட் படம் அதுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 படம் பார்த்தாலே 5 மணி நேரம் 6 மணி நேரம் போயிடும். அப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸே 8-10 மணி நேரம் தான் ஒரு மனிதன் வேலை செய்யுது. அதில் 5-6 மணி நேரம் ஒரு சினிமா பார்க்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பதிலாக அவரை கொண்டாந்து போட்டால் இதோட தான் மோசமாக இருக்கும். உங்கள் இதிலே கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சாலும் அதை வருமானாலும் மனசாட்சி உள்ள ஆள் அவன் தான் மெயின். உங்கள்கிட்ட அல்லாதது அதெல்லாம். மனசாட்சி உள்ள ஒரு ஆளை போட்டு காவல்துறையை நிர்வகிங்க. இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு தனி மந்திரியை போட்டு, காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் காவல்துறைக்கு தனி மந்திரி கக்கனை போட்டுருந்தாங்க. அது மாதிரி ஒரு நேர்மையான ஆளை காவல்துறைக்கு போடுங்க, சிந்திக்க தெரிஞ்ச ஆளை போடுங்க. உங்களால் காவல்துறையை நிர்வகிக்க முடியாது. உங்களை மேய்ஞ்சிட்டு போயிடுவான். கீழே இருக்கிறவமா போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஆள் தெரியுமா, கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுவான். அவனை நிர்வகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கும். அதை பண்ணிங்க. ஜெயலலிதா இருக்கும்போது நடுங்கலை. அவருக்கு வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே கிடையாதுங்க. ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க. அடுத்த நாள் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும்ல. அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுலாம் இவ்வளவு வந்தது. நிர்வாகத்தை நல்லங்கன்னு ஒழுங்காக நடத்தினாங்கல்ல, காவல்துறை ஒழுங்காக நடத்தினாங்கல்ல. அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கடுமையாக இருக்கணும். நீங்கள் இது எல்லாத்தையுமே மாற்றுங்க. இன்னும் மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது காவல்துறையில். அதெல்லாம் வந்து மற்றவங்ககிட்ட வேறு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு மாற்றத்தை கொண்டு வாருங்க. ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அரசனுடையது அப்படின்றத. தற்போது இருக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார்.